குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு சில விஷயங்கள தாண்டி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய தடைகள். இப்போ வந்து ஜட்ஜஸ்லாம் மாறுனாங்க. நிறைய விஷயங்கள் மாறுச்சு. இதை தொடர்ந்து மணிமேகலையுமே இந்த ஒரு ஷோவை விட்டு நான் குவிட் பண்ணுறேன், இனிமேல் இந்த ஒரு ஷோவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்காகவும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் விட்டு கொடுக்க முடியாது, என்னை என்னோட வேலையை கண்டிப்பாக செய்ய விடணும், என்னை டாமினேட் பண்ண அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பிரியங்காவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, பிரியங்காவை திட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ஒரு ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்க புகழ் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காரு. ஸோ புகழ் வந்து பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, மணிமேகலை இந்த ஒரு ஷோ விட்டு போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ லாஸ்ட் எபிசோட ஷூட்டிங்கில் கூட மணிமேகலை வந்து ரொம்ப வந்து பேசியிருந்தாங்க பிரியங்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். விளையாட்டுத்தனமாக தான் பேசினாங்க, ஆனாலும் அது அவங்கள ரொம்பவே காயப்படுத்திருச்சு மணிமேகலையை. மணிமேகலையும் எவ்வளவோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா பிரியங்கா, உனக்கெல்லாம் ஆங்கரிங் பண்ணவே தெரியல, நீ சும்மாவே இருக்கலாம், உனக்கு இதில் சம்பளம் வேற, நீ ஓசியிலே நீ வந்து வேலை பார்த்துருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. கிண்டல் பண்ணுறதுல மணிமேகலைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் வந்து ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது கிண்டல் பண்ணுறதை யாராலையுமே தாங்கிக்க முடியாது. மணிமேகலையுமே ரொம்ப வருஷமாக ஹோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஷோ வந்து அவங்க வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால இந்த ஷோ விட்டு போயிட்டாங்க. பட் திருப்பி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க, அதனால தான் திருப்பி வரல, இந்த மாதிரி மெசேஜும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு புகழ் இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.